ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் பேர் தான் எல்லா கேமும் விளையாட போகிறோம். நம்ம வந்து இந்த ஃப்ரீ வேர்ல்டு கேம்ஸாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்கிற கேம் பேர் தான் லைஃப் டுகெதர். இந்த கேம் வந்து ஒரு ஃப்ரீ வேர்ல்டு கேம்னு சொல்லலாம். சரி, கேம்குள்ளே போகலாமா? வாங்க. இந்த கேமில் வந்து மிஷின்ஸும் இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, நான் வந்து மிஷின்ஸ் வச்சு எல்லாம் பண்ணல. எப்படிடா இங்கே பார்த்தீங்களா? ஐயா வெளில வர முடியுது. இப்படி வரணும். ஐயோ, எப்படி வெளில வருதுன்னு தெரியலையே. இப்போ கொஞ்சம் எழுப்போம், எடுப்பு. சரி, ஏதோ ஒன்று மூஞ்சி காமிக்கலன்னு சரி வெளில வந்து. சரி, வெயிட் பண்ணுங்க கைஸ். லீவ் பண்ணிட்டு திருப்பி கேமுக்குள்ளே வரேன். இது கூட தெரியாமல் இருக்கேன்னு சொல்லி யாராவது நினச்சிருக்காதீங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வராது. இந்த கேம் ஆக்சுவலி எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு எங்கள் அண்ணனுக்கு சொன்னாங்க. அதை வந்து எங்கள் அண்ணா வந்து என்னென்னது விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு என்ன கேம் சொல்லிட்டு நான் வந்தேன். மொக்க கேம் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா காஸ்டி மாதிரி சொன்ன உடனே அப்படியே ஓடி வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா கைஸ், என்னடா இவ்வளோ அழகாக இருக்க, அதுக்குள்ளே மாற்றிட்டியான்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். இதில் இருக்குல்ல அவதார், இதில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதில் கிளாத்தில் போனால் இத்தனை கிளாத் எல்லாமே ஃப்ரீ தான். அதனாலே எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து உண்மையானதில் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் ராப்ளக்ஸு. இங்கே பார்த்தீங்களா, ஏதாவது பழைய ராப்ளக்ஸோட சிம்பிளு இதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்பேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து வெஹிக்கிள்ஸில் போய் எல்லாமே இப்போ நான் சைக்கிள் வாங்க போகிறேன். இப்போ வாங்கினா உங்களுக்கு சைக்கிள் கிடச்சிச்சு பாருங்கள். இப்போ நான் சைக்கிளில் போய் கற்றுக்கிட்டு நம்ம மட்டும் ஆல்ரெடி இங்கே சைக்கிள் இருக்குது, தெரியாமல் வாங்கி கொடுத்துட்டோமா? பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம வாங்கினது தான் நம்மளுக்கு வருது. சரி கைஸ், இங்கே பார்த்தீங்களா இங்கே ரோசா பீஸ்ன்னு இருக்குல்ல, இங்கே டெலிவரி மாதிரி இருக்கா. இப்போ நம்ம வாங்க குதிச்சா வெளில வந்துடும். ஐயம்மா, இப்போ நம்ம இதுக்குள்ளே போனோன்னா கடைக்குள்ளே போயிட்டோன்னா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். காண்ட்டு வேறா ஏன் இப்போ எல்லாத்தையும் எடுக்கணுமா? சரி, என்னடா இதெல்லாம் நான் பிடிச்சிருக்கேனா? சேக்கர். சரி, இப்போ நம்ம வந்து நான் வச்சு இந்த ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வேறு போட்டிருக்கேன். இது அப்புறமா நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் சத்தம் கேட்டிருக்கோம். சாரிங்க சார், வந்து கதவு திறந்தது மூடுதெல்லாம் சத்தம் கேட்டுருச்சு. ட்ரெஸ் இப்போ நம்ம இதை வேர் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஆமாம், வேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸு இது காண்ட்டு வேறா. சரி, பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ நம்ம இதை வேர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இப்போ வந்து டெலிவரி பண்ணலாமா? வாங்க. இப்போ டெலிவரி பண்ணுறதுக்கு எங்கடா கதை காணும். கதை இங்கே இருக்கா? அதான் பார்த்தேன், எப்படி நம்மளுக்கு ஃப்ரெண்டாக வந்துருச்சான்னு பார்த்தேன். சரி, இப்போ இந்த டெலிவரி இருக்குல்ல, இந்த வண்டி உட்காந்துட்டு திறந்தால் நம்மளுக்கு லாக்கு ட்ரைவு இருக்கும். ட்ரைவ் போனோன்னா நம்ம வண்டி ஓட்ட முடியும். எங்கடா போகிறேன்னா இப்போ இங்கே போயிட்டு இங்கே யாரோ ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு தான் நினைக்கிறேன். இப்போ இந்த பொண்ணுக்கு டெலிவரி கொடுத்துடலாமா? எங்கடா மறைஞ்சிச்சு? அப்புறம் எங்கே போகணுமா? எங்கே போகணும் எதுவுமே தெரில. சரி, வண்டி எடுத்துகிட்டு எங்கே போடுவோம், நம்மளுக்கு என்ன தெரியும். என் சைக்கிள் போனால் கூட பரவாயில்ல, இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். சரி, நம்ம வீடு எங்கே இருக்குது? வீடு தெரில. சரி, இந்த ஹோட்டலில் எங்கே இருக்குது, எங்கே போய் டெலிவரி பண்ணணும்னு தெரில. இதுக்குள்ளே போவோம். சார், நம்மளுக்கு இந்த கேம் பற்றி சுத்தமாக தெரில அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இந்த கேம் நான் ஒரு சாம்பியன், எனக்கு ஃபேவரட் கேமு. இப்போ நான் குடிச்சேன்னா அப்படியே வெளில வந்துடுவேன். இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிடலாம். பேச பிடிக்கல. அவதாரெலாம் போட பாருங்களேன். சாரி, அவதாரம் தான் போகணுமே. இங்கே எங்கே இருக்கும்? அது வந்துருக்கா. இப்போ இதை எடுத்து டெலீட் பண்ணிட்டேன்னா வந்துடும். இப்போ ஒயிட் ட்ரெஸ் இருக்கா. இப்போ நமக்கு ஒயிட் ட்ரெஸ்லாம் ஓகே தான். யூனிஃபார்மில் எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் இருக்கும், நான் எப்போயுமே அதெல்லாம் போட்டுட்ருப்பேன். இங்கே இருக்குது, இதுதான் என் ஃபேவரட் ட்ரெஸ்ஸு. அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது டெலீட் பண்ணுமா? ஒயிட் கலரில் எங்கேயுமே இல்லையே. ஏன் இல்லை? வந்து ஃபிட் ஆக மாட்டேங்குது. நம்ம இல்லைனா இந்த ட்ரெஸ்ஸானே போட்டுருந்தோம். இது போடணுமா? காண்ட் வேறா. அப்போ டெலீட் பண்ணிவிட்டு
ஒயிட் கலர் ஒரு ட்ரெஸ்ஸு கண்ணுக்கு தெரியவே இல்லை கைஸ். இப்போ இதை போட முடியுமா? கைஸ் இது எனக்கு இதை நான் போட்டதே இல்லை போல். நான் எதை போட்டேன்னே மறந்துட்டேன் கைஸ். மேபி நான் இதான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி என்னடா குண்டு தக்காளி மாதிரி இருக்கேன். நான் என்ன போட்டோடே தெரில கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது? சரி இந்த ஒயிட் கலர் ஒன்று இருக்குது, இதை போட்டுப்போம். இது அது கூட கன்றாவே இருக்குது. இதுவும் நல்லா இல்லை. என்ன போட்டிருப்பேன்னு தெரியலையே. ஒருவேளை இதுவா? கன்றாவே இருக்குது. இதுவா? டில் பண்ணுறேன். இது இல்லை இதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, நான் போடல. ஸோ இது எல்லாம் கன்றாவே இருக்குது. இது இருக்க வாய்ப்பு இல்லை கைஸ். எனக்கு சத்தியமாக தெரில. கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். என்ன போட்டேன்னு? பிளாக் கலர் ஒரு டிஷர்ட் போட்டேன். இதில் தான் முடிஞ்சிச்சு என் ட்ரெஸ்ஸு. இது போதும் நம்மளுக்கு. இப்படி தான் நம்ம இருந்தவே செஞ்சோம். சரி கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன். ஐயே இப்படி போகக்கூடாது. எப்படி வர்றது தெரில. படித்தா ப்ளீஸ் யாராவது நான் பண்ணி தரேண்ணா. நம்ம யார்கிட்டே கேட்குறோம் பாருங்களேன். ஐயோ வந்துட்டேன். ஐயா என்ன பெருசாக இருக்கேன். குள்ளே போகுது. சரி ஓகே. இந்த கேம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்லைடில் நிறையா இருக்குது. சரி நான் உங்களுக்கு இதில் வந்து ஹோம் இருக்குல்ல, ஹோமில் போய் ஃபைண்ட் ஹோமில் போயிட்டு இப்போ கெட் டெலிபோர்ட்னு சொல்லி போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வாங்கிட்டேன்னா, பில்டுன்னு கொடுத்துட்டேன்னா, இந்த பாருங்கள் நம்மளுக்குனே ஒரு ஹோம் கிடச்சிரும். இது என்ன தெரியுமா? லாக் கொடுத்தா லாக் ஆயிரும், அன்லாக் கொடுத்தா அன்லாக் ஆயிரும். கேமராவில் கொடுத்தா யாராவது இருக்காங்களா அந்த சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே ராங் கொடுத்தா வெளில வந்துடலாம். ஸோ ஓகே நம்மளுக்கு இது இருக்குன்னு தெரியும். ஸோ இதில் கால் பண்ணி கிட்ட சேட் பண்ணிக்கலாம். ஸோ கேம் கூட இதில் இருக்குது தெரியுதா? இதுக்குள்ளே போய் கேம் நம்ம கூட விளையாடலாம். இப்போ மாஸ்டர் பீஸ்ன்னு இருக்கா, இது பண்ணி விட காசு வாங்கிக்கலாம் போல். எதான்னு தெரில நம்மளுக்கே. இந்த கேம் இதில் நம்மளுக்கு இந்த கேம் ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த கேம் டேப் டு ஸ்டார்ட்னு சொல்லிட்டு பறந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஓட்டில் போயிட்டு அப்படியே விட்டுட்டேன். வெளில வாங்கடா கேம் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். இப்போ வீட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்க்க காமிக்கிறேன் உங்களுக்கு. இது முடிஞ்சிட்டு நம்மளுக்கு வந்து போயிடும். என்ன அது மேலே டாக்டர் மாதிரி இருக்குது, வந்து டாக்டர்னு போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் யூனிஃபார்ம் ஆட்டே போட்டிருந்தேன். அதுலேயே ஒரு வீடியோவில் இல்லை ஒரு இடத்துல ஆட்டே போட்டேன் விளையாண்டுருக்க போது. அதனால தான் டாக்டர்னு மேலே காமிச்சிட்ருக்கு. பீஸாவில் இருக்கிறது எதாவது ஆட்டி போட்டிருந்தா பீஸான்னு காமிச்சிட்ருக்கோம். சரியா கைஸ்? நான் எல்லாம் அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பர் ஸ்டாருடா இல்லை அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது யூனிஃபார்மு. அதனால தான் போட்டுட்ருக்கேன். மேலே இங்கே பட்டர்ஃப்ளையே இங்கெல்லாம் நானே கேட்டு வாங்கினேன். நம்மளுக்கு பார்த்தெல்லாம் கிடைக்காது. நம்ம அப்படியே சர்ச் பண்ணி வாங்கிக்கிட்டேன். ஜாலியாக அழகாக இருக்குல்ல? ஸோ கைஸ் இந்த கேமோட போய் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேம் போகலாமா? நெக்ஸ்ட்டு என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நான் காமிக்கிறது வந்து இந்த கேமு. ஸோ இந்த கேம் தான். ஸோ இந்த கேமும் ஃப்ரீ வேர்ல்டு கேமுன்னு அப்படின்னு தெரியாது. இப்போ தான் எங்கள் அண்ணன் சொன்னாங்க. எங்கள் அண்ணன் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ வீடியோ எடுத்துருக்க போது எங்கள் அண்ணனும் கூட இருந்தாங்களா, அதான் அப்படியே இந்த கேம் விளையாடி ஃப்ரீ வேர்ல்டு கேம்னு சொன்னாங்க. அதான் வந்தேன். ஆமாங்க இது ஃப்ரீ வேர்ல்டு கேம் தான் நினைக்கிறேன். ஜாலியாக குதிக்க முடியுது. ஜாலி பாட்டு போட்டியா? நானும் பாடுறேன். கண்டாவே இருக்கு. ஓடிடும் ஓடு. சரி ஜாலியாக இருக்குல்ல? இந்த கேம் பற்றி எனக்கு தெரியாது. அவள் தான் இருக்கு. ஓடிக்கலாமா? கன்ஃபார்ம். அதுக்கும் செட்டாகவே ஆக்கல டாப்ஸு. அழிக்கிட்டு போகடா கோட் செட்டெலாம் வாங்கிக்கலாம். கோட்டு ஃபுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. எதுக்கடா இடிச்சிட்டே இருக்கீங்க? நான் எங்கடா போனேன்? எனக்கே இந்த கேம் பற்றியது. சரி எங்கடா இருக்கேன்? வேற எம். சரி இது ஓகே ஸ்டாப் பண்ணிடுவோம். எங்கடா பண்ணணும்? அவதான் இருக்கலாம். வெளில வந்துட்டா. முடிச்சிட்ருக்கேண்ணா. எவன்டா இது? ஓடுது. சரி இங்கே போகிறேன்னே அவதாரில் போயிட்டு எங்கள் பாய்ஸுக்கு தகுந்த மாதிரி போடணும். இப்போ முதல்ல இது எதுவும் டெலிட் பண்ணுவோம். என்னோட இதுக்கெலாம் காசா? ஆல்ரெடி புங்குங்கு. அப்போ இதெல்லாம் அவதாரம் மாற்றினா காசா? இதுக்கு எல்லாத்துக்கும் ராப்ளாக்ஸ் கைஸ், அதனால் தேவைப்படாது. நான் கூட ராப்ளாக்ஸில் நினச்சிக்கிட்டேன். ஹவுஸுக்கு ஏதாவது காசு கொடுப்பாங்களா? இதெல்லாம் ஹவுஸில் பில்டு பண்ணலாமா? பில்டு கொடுக்கலாம். பில்ட் ஆகிடுச்சு.
என்ன உசுரே தெரில, ஏதோ ஒன்று கொடுத்து வச்சுருக்கோம். இதுவும் ஜாலியாக இருக்கும். இந்த கேம் பற்றி எனக்கு இப்போ தெரியாது, ஏன்னா நான் சொல்லிட்டேன்ல இந்த கேம் வந்து இப்போ தான் எங்கள் அண்ணா சொன்னாங்க. ஹே டிவிலாம் ஓடுதுங்க, செம்மையாக இருக்குது. ஹை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டிவிலாம் செம்மையாக ஓடுது, டங்கு 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 டிவிக்குள்ளே ஓடுங்க. ஐயா எங்கே தூக்கி போட்டான், ஐயா எங்கே தூக்கி போட்டான், அவன் எங்கே தான் தூக்கி போட்டான், எங்கள் பீஸா இருக்குது லாக்கு. இது நல்லா இருக்குங்க ஆனால் இந்த கேம் பற்றி சுத்தமாக தெரியல, தெரிஞ்சால் சொல்கிறேன். ஆனால் இந்த கேமும் நல்லாயிருக்கும், மேப்பு எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கேம் போகலாம். வெயிட் பண்ணுங்கள், கேமுக்குள்ளே வெளில போயிட்டு இப்போ என்ன கேம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடை வெளில வர மாட்டேங்குது. பக்கரிச்சா வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து சொல்ல போகிற கேம் பேர் தான் இந்த கேம் சொல்லலாம், இந்த கேம் சொல்லலாம், இந்த கேம் சொல்லலாம், இந்த கேம் சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட்டு கேம் என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் தான். இந்த கேம் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து விளையாண்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்களா வயிற்றுலேருந்து ஏதோ ஒரு குண்டு தக்கலை மாதிரி இருந்துட்டு அப்படியே ஒரு குழந்தை வர மாதிரிலாம் இருக்குல்ல, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் ஷார்க்கு கீழ்க்குன்னு இதை வருது. எங்கடா இங்கேயும் மக்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே டக்குன்னு ப்ளே உள்ளே போனால் அப்படியே ஜாலி அழகாக இருக்குது. இது அவதாரம் மாற்ற முடியுமா? வெஹிக்கிள்ஸ் அவதாரம்லாம் இருக்குது. ஸ்கின்னு மாற்றலாம், கிட்டு சைஸை மாற்றிக்கலாம். கிளாத்தில் போனோன்னா கிளாத்துக்கு எனக்கு எதுவுமே பிடிக்கலாங்க சார், அதில் உண்மையாக அப்படிலாம் சொல்ல மாட்டேன், எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ இப்படின்னு தான் வெளில வருது, இங்கே வெளில போடுற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே சச்சா சரி வயசு நான் இப்போ வெளில வந்துட்டேன். இது பொண்ணு அழகாக இருக்குல்ல, இந்த மாதிரி தானே நான் இமேஜ்லாம் எனக்கு இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்படியோ ஒரு நாள் அதான் ஏன்னா நான் ஜெட்டி கழிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரமா இங்கே வெளில வருவான், ஏதோ ஒன்று அப்படியே நின்று ஆஃப் கட் பண்ணி போட்டுருவாரு. எல்லா குழந்தைங்களும் அழகாக இருக்காங்களே. எனக்கு டான்ஸ் ஆடுறது இல்லை, டான்ஸ் ஆடுறதா இருக்கா. ஹாப்பி லவ் சீ நல்லா இல்லை. ஹேங்க்ரி ஹேங்க்ரி டயர்ட் வரமாட்டேங்குது. சரி வெளில வந்துடுவோம். டயர்ட் சரி வெளில வாங்கடா. பப்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பப்ஸ் ஆச்சு, பெப்ஸா என்னது இது ஏதோ இருக்குங்க, எனக்கு தெரில, புரியல. அந்த கேம் பற்றி எனக்கு தெரியாது. ஹவுஸ் இதுலேயே கன்ஃபார்ம் பண்ணி பில்ட் பண்ணிக்கலாம் போல், எப்படி தேவைப்படுதுப்பா. ஃப்யூச்சரோடு இதனால தான் இருக்குது. பில்ட் ஆகிடுச்சு கைஸ், கைஸ் பில்ட் ஆகிடுச்சு கைஸ், கைஸ் பில்ட் ஆகிடுச்சு கைஸ், கைஸ் நான் செம்ம ஹாப்பியாக இருக்குங்க கைஸ். பில்ட் ஆகிடுச்சு கைஸ், இது பில்ட் ஆகிடுச்சு கைஸ். எப்படி கைஸ் பில்ட் ஆச்சு கைஸ், பில்ட் ஆகிடுச்சு கைஸ். செம்மையாக இருக்குது கைஸ், ரொம்ப ஜாலியாக இருக்குது கைஸ். கைஸ் இங்கே பார்த்திங்களா, இங்கே ஒன்று இருக்குல்ல, இது என்ன தெரியுமா, ஸ்லைடுன்னு நினைக்கிறேன். அது a new neighbor has moved in next to you. அதுக்கு டோன்ட் கேர் சே ஹாய். என்ன பண்ணோம், ஹாய் குட்டிமா சே ஹாய், அப்படியே போயிடுச்சு. இது டாப்பில் போய் சறுக்கிட்டு பார்த்துருக்கேன். இப்போ நம்ம இதுலேருந்து சறுக்கிட்டு போகணும் போல். இங்கே ஒரு சறுக்கு பண்ணி இருக்குல்ல, இதுக்குள்ளே போனால் வா யாரெல்லாம் எதாவது பண்ணுறாங்க. எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல். என் பூஜை பார்த்தோட எல்லோரும் வா வழக்கா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க, குட்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. சரி கேம் விட்டு வெளில போயிடலாம், கேம் விட்டு வெளில போயிடலாம். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு டக்குன்னு இது வேறு அதை மணி நேரம் லோட் ஆகும் போல். சரி நெக்ஸ்ட்டு நான் என்ன கேம் போட போகிறேன்னா, இந்த மெட்ரோன்னு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேம் தான். நம்ம ஒரு 4 கேம் போயிருப்போமா, இதான் 4வது கேம் நினைக்கிறேன். இன்னும் ஒரு கேம் மட்டும் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், நான் முடிச்சிடுவேன் வீடியோவை, ஏன்னா ஆல்ரெடி டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ கைஸ் 1/2 மணி நேரத்துக்கு லோ ஆகுதுடா, எப்படா வரும். சரி வந்துடுச்சு. என் ஃபேவரட் கேமான்னு கேட்டிங்கன்னா அதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு கேம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் என்னோடய ஃபேவரட் கேமு. அதுலேயும் ராப்ளாக்ஸ் டெலிட் பண்ணேன் கைஸ். இப்போ வந்து அவதாரில் போயிட்டேன்னா இதுலேயும் அவதாரெலாம் இருக்குது, நம்ம இதுலேயும் அவதாரெலாம் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து பெட்டுக்குள்ளே போகலாம். ஏதோ ஷாப்லாம் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. என்னடா இது மாடு மாதிரி இருக்குது. சரி கொடுப்போம். சீ என்கிட்ட வராத. வருது. ஜாலியாக இருக்குது, ஜாலி வா என்கிட்ட வா இங்கே வா. இது எனக்கு இருக்குது வா டக்குனு வா. வா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பூச்சிக்குட்டி
ஃபோன்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏதோ ஷூ மாதிரிலாம் இருக்குது, ஸ்கேட்டிங் ஷூ. இப்போ ஸ்கேட்டிங் ஷூ போட்டுட்டேன். என்னடா இல்லை பொறுமையாக எழுதிட்டுருக்கேன். சரி மொபைலில் போனால் மொபைல் பார்க்கலாம் போல். ஆல்ரெடி மொபைல் தான் வச்சுருக்கேன். அப்புறம் என்ன ஜூஸ் இருக்குது, ஜூஸ் அப்புறம் ஜூஸ் குடிக்கலாமா? பெட்டுக்கு விதம் இருக்கா? பெட்டு ஃபுட்டு இது பண்ணலாம், அது பண்ணலாம், இது வெளில போகலாம். சரி ஓகே, இதில் படிக்கலாம். கேமராலாம் இருக்குது. நானே என் பெட்டை சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்க ஃபோட்டோ எடுக்கணும். அதனால் இங்கே இருக்கேன். இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? அவ்வளோ சொல்ல மாட்டேன், நான் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். சரி வெளில வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு கேமுக்கு போனால் அங்கே டக்குன்னு வரமாட்டேங்குதே. வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு கேம் தான் நான் சொல்ல போகிறேன். அந்த கேம் வந்து இதுக்கு எப்படி இருக்கலாம்? சரி ஃப்ரீ கேம்னு போடுவோம். ஃப்ரீ வேர்ல்டு கேம்னு. ஃப்ரீ வேர்ல்டு கேம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரீ வேர்ல்டு கேம் போட்டால் உங்களுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் கேம் வரும். ஸோ நம்ம பார்க்கலாம். இதில் என்ன கேம்ஸா அழகாக இருக்கே. ஃப்ரீ சைல் ஸ்லைடு இதெல்லாம் இருக்குது. இதில் இருந்தால் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு போட்டேன். இப்படி தான் நான் போட்டேன். அதோ இந்த கேம் மறந்துட்டேன். ஸோ இந்த கேம் தான் லாஸ்ட்டு கேம். இதில் காபிக்கல. ஸோ அதான் இப்போ காபிக்கிறேன். கைஸ் அப்பப்போ இது சத்தம் கேட்டுருக்கோம். அதில் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஸோ அது வந்து கண்டுக்காதீங்க. ஸோ ஹை சர்க்கஸ் சரி என்னடா மக்கரைச்சு. மக்கரைக்குது. இந்த லோடாகவே ஆகலையா? என்ன மக்கர் கேமு இல்லை இல்லைன்னா கன்ஃபார்மாக நம்ம ஃபோனு மக்கராயிரும். சரி ஏதோ ஃபேஷன் ஷோ அந்த மாதிரி தான் இருக்கான்னு பார்க்கலாம். ஏதோ கிண்டி தான் இருக்குது. ஸோ நம்ம இதுக்குள்ளே போகலாமா? இலக்கருக்கு விளையாடலாம். ஒன்றுமே நாங்கள் இந்த கேம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த கேம் வச்சு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன கேம் தான் கைஸ். நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் விளையாண்டேன். ஏன்னா உண்மையாக உங்கள்கிட்ட வீடு எடுக்கிறதே மறந்துக்கிட்டு நான் மட்டும் ஜாலியாக கேம் விளையாண்டுட்டு இருந்தேன். எனக்கு அது செம்மையே பிடிச்சிருந்தேன். அதில் நான் வந்து ஐயம்மா சைக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஃப்ரெண்ட் சைட்லேருந்து தேட போகிறேன். உங்கள்கிட்ட நான் உள்ளிக்குச்சி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கே. அப்புறம் கேஸ் இதை ஏறவே நாங்கள் வலிக்கிட்டு போகுது கேஸ். இல்லை வெளுக்கெலாம் வலுக்காது எங்களுக்கு விடல. நம்ம விடலாம். சரி இதை உட்காருவோம். சுற்றவே மாட்டேறேன். ஃபீஸ்ட்டு ஏதோ ஒன்று இதுலேயும் அவதாரெலாம் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. இந்த ஷாப்பெல்லாம் பண்ண தேவை போல். அனிமேஷன்லாம் இருக்குது. ஏதோ ஒன்று கேரக்டர்ஸ் இருக்கா? இந்த மாதிரி தான் மக்கள் கேம் ஆச்சு. கேரக்டர்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் நான் இங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரியே இருக்கே. முக்கியமாக இந்த மூஞ்சை இந்த மூஞ்சில் பார்த்துருக்கேன். எங்கே பார்த்தேன்? நம்ம ஒரு அவதாரம் மாற்றுவோம்ல நம்ம உண்மையான ஐடியில். அப்போ மாற்ற போது எங்கள் அண்ணனோட ஐடியில் தூக்கிட்டு போய் இந்த மாதிரி மாற்றி வச்சேன்னா அதுதான் என் வருது கேஸ். இதை பார்த்த உடனே நானும் மாற்றி வச்சுருக்கேன். ஆனால் அதில் ஒரு தடவை கூட நான் வீடியோ போடுறதில்ல. அந்த ஐடி தான் இது. இந்த ஐடியில் தான் விளையாண்டுருக்கேன். அப்புறம் ஐடி எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ் அதோட மக்கள் ஃபோனில் வச்சுருக்கேன். ஸோ அது மக்கள் ஆகிடுச்சு. அதனால தான் நான் அந்த கேமில் இது போடுறதில்ல. மற்றபடினா எனக்குன்னு ஒரு ஐடி இருக்குது. நான் ஒரு நாள் மட்டும் அதில் ஒரு வீடியோ மட்டும் காமிக்கிறேன். ஷார்ட்ஸில் போட்டு காமிக்கிறேன் அந்த இது பார்த்து. ஸோ அப்புறம் இது உங்கள் அண்ணாவோட ஐடியில் தான் விளையாடுறேன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ். ஆனால் நான் எப்போ வேணால் மாற்றிப்பேன். அப்பப்போ இந்த மாற்றி வச்சுப்பேன். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு தான் கோவம் வரும், எதுக்கு இதை பார்த்துறேன்னு. இருந்தாலும் நான் மாதிரி விளையாடுவேன். அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. விளையாடுறதுக்குலாம் நல்லா பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அதெல்லாம் பண்ணாமல் கற்றுவாங்க. அதனால அப்போ நான் டேப்லெட் எடுத்து நினைப்பேன். அப்போ டேப் தான் பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ். அம்மா அது இதுக்கு நீ ஒரு வீடியோ கூட போட மாட்டேன்னு போயிட்டிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நிற்க முடியாது. அதில் மக்கள் போடுவாங்க டேபு. இதுவே நான் கேம் விளையாட மக்களாகிற மாதிரி தான் இருக்கே. ஆனால் இது ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. ஆனால் கடையில் விடுது இதுலேயும் இந்த மாதிரிலாம் இருக்குது. சரி எப்படி பண்ணல வருது. இதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனால் மாற்ற திட்டுவாங்களா? நம்ம மாற்றுவோம். நம்மளுக்கு என்ன அப்புறமா கேன்சல் பண்ணிப்போம். சரி போல வாங்கடா. ஏன்னா அப்படியே மாற்றிட்டுருக்கேன். மாட்டிக்கிட்டேன். திருப்பி எடுத்துருவோம். இப்போ மாட்டிக்கிட்டோம். இப்போ இது வெளியிட்டோம்னா ஜம்ப் பட்டன் இருக்கும். அப்படியே ஜம்ப் பண்ணிப்போம். ஜம்ப்பு மாட்டிக்கிட்டேன். மக்கராயிடுச்சு. ஆமாச்சு. இப்போ நம்ம அவதாரில் போயிட்டு அழகான முடியை போட்டுக்கிட்டு கன்றாவே ஆகிட்டுன்னு சொல்லி திருப்பி வெளில எடுத்துகிட்டு போயிடலாம். சரி வீடியோ முடிச்சிடலாம். பை பாய். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேம் மட்டும் சொல்கிறேன். மாட்டிக்குதே டக்குடு வா. வந்துடுச்சு.
இதோ இருக்குல்ல ஃப்ரீ வேர்ல்டு கேம்னு, இது எல்லாமே ஃப்ரீ வேர்ல்டு கேம்னா சொல்ல முடியாது, பட் ஃப்ரீ வேர்ல்டு கேம் போட்டாவே உங்களுக்கு நிறைய கேம்ஸ் வரும். அது எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். துபாயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களே, என்று காமிச்சிடறேன் உங்களுக்கு. நான் ஏன்னா இப்போ இருக்கிறது துபாய் தான், அப்போ அதான் துபாய் கேம் காமிச்சிட்டோம்ல. சரி போகலாமா? ஆனால் நான் தமிழ் அதை ஏன் வச்சுக்கோங்க, தமிழ்லேருந்து வந்திருக்கேன். சரி நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனால் இது அவதாரம் மாற்றுற மாதிரி இல்லையே. மெனுவில் இருந்தால் மெனு போட்டு ஒன்றும் வேறு படிக்குது. சரி மொக்கையாக இருக்குது கைஸ். இது பார்க்க யூஏ வரியாக இருக்குது. எங்கே சுற்றினா போட்டால் யூஏ வரியே இல்லை கைஸ். எங்கடா புது வர அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, புதுலாம் போகலாம். இதுலேயே இப்படி தான் வந்துட்டுருக்கேன். கேம் கொஞ்சம் மக்கார் பற்றி வச்சுருப்பாங்களா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். நல்லா குடிச்சு தான் மாறோம். நம்ம குதிக்க தேவைப்படுறது போலையே. இல்லை சரி இல்லை ஏதோ புர்ஜ் கலிஃபாலாம் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஞ்சம் வாய்ஸ் எப்படி கற்றோன்னு. ஹை இங்கே தான் இருக்குது, பெட்ஸ் இருக்குது. போங்கடா ஏதோ கச்சமிச்சா இதை கொடுக்குறாங்க. பெட்ஸில் போனோன்னா இது ரொம்ப கிட்டே இருக்குது. நம்ம ஆலியூர் பார்த்தாங்க இருக்கு, அது ரொம்ப பிடிச்சி. பின்னாடி வருமா? குச்சி வருது. ஏலக்கா இருக்கு கேஸ் இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. குச்சி வருது. நம்ம ஓடிடுவோம். அது இப்போ நம்மளை எங்கே இருக்கணும்னு மறந்துடும். புர்ஜ் கலிஃபாவா? எனக்கு அதான் தெரியாது கைஸ், சாரி. இதை எங்கள் அண்ணா தான் சொன்னாங்க புர்ஜ் கலிஃபா இருக்குன்னு. எனக்கு தெரில. சரி இதே புர்ஜ் கலிஃபா இருக்கான். வெஹிக்கல்ஸில் போயிட்டு போகடா பிட்ஸு. சரி கைஸ், இந்த கேம் பற்றி சுத்தமாக தெரில. நல்லா யூஏ கேம்னு இருந்ததுனால தான் வந்தேன். சரி பாய் கேம் போட்டு போகலாம். பாய். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இப்போ காமிச்சதில் நெக்ஸ்ட் கேம் என்ன போடலான்னு சொல்லுங்கள். சரி தமிழ் கேம் இப்போ லாஸ்ட்டில் போட்டுடலாம். வேஸ்ட் சரிங்க கைஸ், தமிழ் கேம் போட்டுடலாம். தமிழகம் சரி தமிழ் கேம் கசம்சது வருது. இது வருது தமிழ் நமக்கு ஸ்பெல்லிங்குன்னு. தமிழகம் கேம் போடுவோம். தமிழகம் TAHAME அதுக்கு மாதிரி தெரியாது. கும்மி அப்படியே அதை போட்டு வச்சுருக்கேன். கரெக்டாக வருதா? வந்துருச்சு. எங்கே இருக்குது தமிழ் கேமு? தபக்கா எங்கே இருக்கு கபாக்கா? தமிழ் கேம் போட்டால் ஒடுக்கியமாக வர மாட்டேங்குது. லவ்லி பஸ் கேம் போட்டால் வருமா? எப்படி போட்டால் வரும்? ஏதோ போடுங்க, என்ன போட்டு தெரியல. தமிழக பழைய கேம், தமிழகம் பழைய கேம். இது நான் ஒரு நாள் எப்பயோ விளையாண்டுருக்கேன். இது இருக்குமோன்னு தெரில, பார்க்குறேன். எப்பயோ விளையாடுது இருக்கான்னு தெரில. தேடு இருக்கான்னு பாருங்க. அது இருக்க நான் மூடிடுறேன். இதுக்குள்ளே போது குன்ஃபு படா 4 இது ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி கைஸ், தமிழில் கேம்னு ஒன்று இருக்குது. அந்த கேம் நான் போட்டால் வர மாட்டேங்குது, அது ஏன்னு தெரில. ஆனால் நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு வரும். எங்கள் டெம்பிள் தமிழ் ஏதாவது டெம்பிள்னு இருக்குது. ஸோ இந்த கேமும் தமிழ் கேம் தான். ஸோ இந்த கேமை தான் நம்ம உங்கள்கிட்ட காமிக்கலான்னு சொல்லி தான். ஏன்னா நான் தேடி பார்த்தா அங்கே கிடைக்க மாட்டேங்குது. தமிழகம் கேம் வந்து லவ்லி பஸ் உருவாக்கின கேமு. ஸோ நீங்கள் வந்து விளையாண்டு பாருங்கள், உண்மையே ஜாலியாக இருக்கும். இன்னும் லோட் ஆகிட்டே இருக்குது. சை, நம்மளுக்குன்னு நேரம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே. ஸோ கைஸ் வர மாட்டேங்குது கைஸ், ரொம்ப நேரம் லோட் ஆகுது. ஸோ இந்த கேமில் வந்து நீங்கள் பாருங்கள், இங்கே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? இல்லையே பார்த்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. இங்கே தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியில் நீங்கள் குடிச்சிட்டு உங்கள் ஆசையை கேளுங்க, உங்கள் ஆசை நிறைவேறும். ராப்ளாக்ஸில் உங்களுக்கு ஏதோ துணி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா துணி கிடச்சிரும். ஆனால் ரியல் லைஃப்பில் கிடைக்காது, அதை ஏன் வச்சுக்கோங்க. பை பாய்.
இது வந்து ஒரு முருகன் கேமு, டெம்பிள் கேம்ஸ் சொல்லி போட்டாவே உங்களுக்கு நிறைய கேம்ஸ் வரும். ஹை சின்சன் ஹவுஸு, இதுவும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில கைஸ். தமிழகம் கேம்னு ஒன்று இருக்குது. பை பாய். டங்கு டக்கரை பை பாய்.